ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அந்த டெக்னீஷியன் போஸ்ட் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றினது. உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் சரியாக அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லி சிலருக்கு இந்த அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஏஎல்பி போஸ்ட்டுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதில் ஒரு சிலருக்கு அந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் சரியில்லை. அவங்க எல்லாரையும் 3/6/2024 7/6/2024 ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கிளியராக ரீஅப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் 3ஆம் தேதி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். rrbapply.gov.in அப்படின்ற ரயில்வே வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். RRB சென்னையில் போனீங்கன்னாக்கா அந்த ஆப்ஷன் காட்டாது. சப்போஸ் நீங்கள் 7ஆம் தேதிக்குள்ளே ரீஅப்லோட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஏஎல்பிக்கு வந்தப்பயே சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஒழுங்காக இருந்தாலுமே மெசேஜ்லாம் வந்திருந்தது. நம்மளோட கேண்டிடேட் கூட ஒருத்தவங்க இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தாங்க. அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் கூட பார்த்தோம், எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. rrbapply.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போய் இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் இருக்கும். அந்த அப்ளைவை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட லாகின் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஏதாவது கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்சா நம்பர் இதில் டைப் பண்ணி லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் மட்டும் வந்திருந்தா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் மட்டும் இருந்ததுனாக்கா உங்களோட அப்ளிகேஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் 4ஆவது இந்த இடத்துல அப்டேட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் காட்டுச்சுனாக்கா நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணணும்னு அர்த்தம். உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்லி டெக்னீஷியனுக்குமே பார்த்துக்கோங்க, ஏஎல்பிக்குமே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஏஎல்பி அப்படின்னா டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஓப்பன் ஆகிருந்ததுனாக்கா நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ கிளியராக செல்ஃபி ஃபோட்டோவாக இல்லாமல் கண்ணாடி போட்டிருக்காமல் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் தெளிவாக இருக்கிற மாதிரி 340x240 பிக்சலில் எடுத்து போடுங்க. ஒரு 40 கேபியில் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர் ஒரு 20 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி தெளிவாக சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த மாதிரி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டுனாக்கா அந்த அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. 7ஆம் தேதிக்குள்ளே டெக்னீஷியனுக்கு பண்ணணும். 31ஆம் தேதி நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஏஎல்பிக்கு பண்ணணும். ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. 3ஆம் தேதி இந்த ஆப்ஷன் டெக்னீஷியனுக்கு ஓப்பன் ஆயிடும். 3ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஃபோட்டோ ரீஅப்லோட் பண்ணலாம். தப்பாக இருந்தனாக்கா மாற்றிக்கோங்க. தொடர்ந்து ரயில்வேலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். ரயில்வே பற்றின எந்த அப்டேட்னாலும் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் டெலகிராம் குரூப் மூலமா ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கே இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர், ஸ்ட்ராட்டஜிக்கே இந்த மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப்மே டெலகிராம் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட ரயில்வே குரூப்பில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் டேட் சொல்லிடுவாங்க. ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கான எக்ஸாம் டேட்டுமே சொல்லிடுவாங்க. டேட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றனால சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.